தமிழர் எடப்பாடியார் அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்கள் வழிபாதை, அந்த பொன்வழி பாதையில் அஇஅதிமுக தன்னுடைய வெற்றிகரமான பயணத்தை தொடர்கிறது. இந்த மண்ணில் பேசுவது எனக்கு எவரஸ்டை விட உயரமான ஆனந்தம். இப்படித்தான் வீட்டில் கொண்டாட்டி சேர்ல உட்காந்தான், காலை அப்படி தூக்குனான், புருஷங்கார ஒரு பக்கெட்டை கொண்டு வச்சாங்க, காலை பக்கெட்டுக்குள்ள விட்டா புருஷன் கீழே உட்காந்து நல்லா அவருடைய காலை கழுவிட்டு இருந்தான். நல்ல பசுப்பமா பாதாபிஷேகம் அப்படி மாதிரி நல்லா கழுவிட்டு இருந்தான். இவன் காலை வச்சிருக்கான், அவன் கழுவுறான், பட்டாவே புருஷனுக்கு அம்மா காவை திறந்தா. இவன் என்ன பண்ணா தெரியுமா, அவன் தலையை அப்படியே பக்கத்துல முக்கி நல்லா குளிப்பாட்டு சோம்பெல்லாம் போட்டு சாம்பெல்லாம் போட்டு, ராசா எவ்வளவு நாள் சிக்க எடுக்கிறேன் என்ன. அந்த மாமியார் ஆனந்த கண்ணீர் வடிச்சான். நான் வர என் மகனுக்கு இப்படி சிக்க எடுக்கல, எவ்வளவு அழகா கொண்டு வச்சு இவனுக்கு எவ்வளவு அழகா தலையெல்லாம் இப்ப நல்ல தலைவாரி பூச்சி விடுவா போலுங்க, நல்ல மருமகான். ஆனா நடந்தது என்ன, அவன் கால கிழவு வச்சான். அதே மாதிரி இந்த திமுக, இந்த நாசக்கார ஆட்சி உங்களுக்கெல்லாம் தாஜா பண்ணி ஓட்டெல்லாம் வாங்கி நீங்களும் 1000 ரூபாய் கொடுக்கான்னு ஏமாந்து போய் ஓட்டை போட்டு இந்த திமுக அண்ணா சபையிலேயே ஒரு கணக்கெடுத்துறாங்க. உலகத்திலேயே செத்தவர்கள்லாம் ஓட்டு போட்டது திமுக ஆட்சியில் தான் போட்டிருக்காங்க, திமுக தேர்தல் தான் போட்டிருக்காங்க. ஒரு கிழமை ஓட்டு போட சொல்லியிருக்கான். ஓட்டு போட வந்தாச்சு, மெல்ல அந்த பூத்துல இருக்க ஆபீசர் கேட்டான், ஐயா பொண்டாட்டி பேர் சொல்றான். அவன் ஓட்டு போட்டுக்கிறான், ஐயா பாருங்க. அவன் சொல்றான், ஐயா ஓட்டு போட்டு பேச்சு பொண்டாட்டி. அப்படியா, 15 வருஷம் ஆச்சு. ஏன் நீங்க சேரவே இல்லையா? செத்து 15 ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. கரெக்டா தேர்தல் எனக்கு முன்ன திமுக ஓட்டு போட்டு போயிடுறேன். நாங்க ஒரு நாளாவது அந்த ராசக்காரி ஒருக்காவது உங்களோட பார்த்துக்கலாம்னா கண்ணில் காட்ட மாட்டாங்க. கள்ள ஓட்டு போட்டுதான் ஜெயிப்பாங்க. சிவசெல்வராஜன் அண்ணன் ஒரு விஷயத்தை சொன்னார், அதனால நாங்க தொட்டுக்கிட்டு தான் நான் அண்ணாவுக்கு வர முடியும். ஒரு வாட்டாக்குடி இரணின்னு ஒரு படம் பார்த்தீங்களா? அருவா எடுத்துட்டான் வடிவேலு, எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டாங்க. அருவா எடுத்துட்டு ஓடி வருமா, அந்த முத்துக்காலம் காலில் வந்து அண்ணே எத்தனை பரவாயில்ல போகுது என்ன 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 வெட்டி தள்ளிடா என்ன நீங்க எடுத்தா ஒரு வெட்டு வெட்ட மாட்டீங்க, 10-15 வெட்டு வெட்டுங்க, 10-15 ஒரு செட்டு போயிடுவான் அண்ணா விட மாட்டாங்க. இன்னைக்கு அவன் இரணியன், வாட்டாக்குடி இரணியன் முரளி அந்த படத்தில் எடுத்துருக்காரு. இரணியனை வெட்டிடுவேன், இரணியன் பெரிய வீரன் வெட்டிடுவான்மா. எல்லாரும் தடுத்து ஓடி அருவாட வருவான். அவன் வீட்டு வாசலில் வந்தோடனே முரளி இரணியன் அப்படின்னு என்ன சத்தம், என்ன சீவிடுவான், ஒன்றும் கேட்டான், ஒன்றும் சாப்பிட்டு போலான்னு ஏதோ சீவிடுவேன்னு சொன்னா உங்க தலை கலைஞ்சிருக்குன்னா நீங்க மாப்பிள்ள, நான் சீவி விட மாட்டேன். அப்படித்தான் அறிவாலயத்துக்கு முன்ன பேட்டி கொடுத்துட்டு உள்ள போறாங்க. அந்த அறிவாலயம் சவன் கிடக்குள்ள போறாங்க, மீசை முறிக்கிட்டு போறாங்க. அங்க போயிட்டு என்ன மாயமோ மந்திரமோ வெளியே வர்றாங்க. அப்படியே இந்த வடிவேலான இல்லையா, அதே மாதிரி வந்து டிவிக்காரன் பேப்பர்காரன் நின்னா. அப்புறம் மது ஒழிப்பு மாநாடு, மது ஒழிப்பு மாநாடுக்கு யாரை கூப்பிட்டுருக்காங்க? கருணாநிதி மோகன் கூப்பிட்டுருக்காங்க, திமுக காரணம் கூப்பிட்டு நடக்கிறவங்களே அவ்வளவு தரேன். அஇஅதிமுக யாராவது ஒருத்தர் சாலை ஆலையை நடத்துறாங்களா? எல்லாமே நீங்க தானையா. தமிழ்நாட்டில் யாரு அமெரிக்காவுக்கு போனானா, பணத்தை ஈர்க்க போனானா, இஷ்டத்துக்கு சொல்றாங்க 10,000 கோடியா. ஏன்டா பணம், நீ எதுக்கு போனோம்? அமெரிக்காவுக்கு எதுக்குடா போனோம்? ஜெகத் ரட்சகன் வீட்டுக்குள்ள போனோம். சாராயாவதி பல லட்சம் கோடி, 50,000 கோடி இறக்கையில போட்டிருக்கானே, அவன் வீட்டுல ஏன் தலை போனோம்? நோம்புலயே முடிச்சிடலாமா ஐயா, கமிஷன் எல்லாம் பேசி. அமெரிக்காவுக்கு போனானா, அமெரிக்காவுக்கு போய் என்ன பண்ணா? நம்ம ஒரு பார்க் இருக்கு, அதுல ஒரு சிலை இருக்கு. அந்த சிலைக்கு முன்ன என் பொண்டாட்டியை முன்ன விட்டுட்டு கையை எப்படி நீட்டி, அன்பே ஆரோக்கியரே நீ கையை வச்சு சொக்கமா நிற்கான். கையை கூட அசையில, உடனே கையை விட கையை ஆட்டையாவது செய்யும். ஆட்டப்படல எப்படி நிற்கிறான். அந்த அம்மா முன்னாடி ஓடுது, போட்டோ எடுக்காங்க. ஒரு முதலமைச்சராக அமெரிக்காவுக்கு தமிழர்கள் தலையடிச்சுக்கிறான்.
சைக்கிள் ஓட்டுறாங்க. சைக்கிள் ஓட்டணும், நம்ம கூட ஓட்டுறோம். பெடலை ஓட்டணும். பெடலை வச்சு தரைய சைக்கிள் ஓட்டணும். அதில் ஸ்கூட்டர் மாதிரி மோட்டர் இருக்கு, அதை வச்சு சைக்கிள் இருக்காங்க அப்படின்னு சைக்கிள் ஓட்டுறாங்க. சைக்கிள் ஓட்டுறாங்க. சைக்கிள் ஓட்டுறதுக்காக நம்ம அனுப்புறோம். ஒரு முதலமைச்சரா இருக்காங்க. நீ ஏன் ஒரு துண்டு தீட்டு, நீ ஒரு பெரிய தத்தி, உன் மகன் ஒரு சின்ன தத்தி. அப்புறம் அங்கே வருவோம். ஏன்னா அண்ணாவை பற்றி சொல்லணும். 116வது பிறந்த நாள் 1930. ஆனா செங்குந்தர் மாநாடு திருப்பூர்ல நடக்கு. பெரியார் முன்பு அறிமுகம். நன்றாக பேசுகிறார். நன்றாக பேசுகிற அவருடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்கும். இப்படி பேச்செல்லாம் வளர்ந்து வாரார். சுதந்திரத்தை பெரியார் ஒத்துக்கல்ல. ஒரு பிரச்சனை. ஏன் அண்ணா கட்சி ஆரம்பிச்சார், ஏன் வந்தார் ஒண்ணு. அப்புறம் மணி அம்மையும் வச்சுக்கிட்டார். நம்ம ஒரு பாய்ச்சல் சொன்னா வச்சுக்கிட்டாருன்னு சொல்லுவோம். ஒரு குண்டாட்டினா கரெக்டா பேசுவோம். அடுத்தால ஒருத்தருக்கு வச்சுக்கிட்டாருன்னு தான் சொல்லுவோம். பிரச்சனை மணியம்மா பிரச்சனை. கட்சி ஆரம்பிக்கிறார் 1949. அதற்கு முன்பு அவர் கொஞ்சம் அதிகமாக தமிழ்நாட்டுக்கு தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் நல்ல தம்பி என்ற ஒரு படம் 1948. 49 வேலைக்காரி என்ற படம். இந்த சமயத்துல நம்ம புரட்சி தலைவர் என்னன்னா கள்ளுக்கடை மறியல்லாம் நடத்தி, கள்ளுக்கடை அப்பவே கள்ளுக்கடை மறியல் தமிழ்நாட்டில் சாராய இருக்கோட மறியல் பண்ணி காங்கிரஸ் விலகி சினிமா தீவிரமா நடிச்சிட்டு இருக்க. தீவிரமாக நடிச்சு அவர் நடிச்ச படங்கள் அன்னைக்கு சொன்னவன் எப்போ அவர் நடிச்ச ஒரு படத்தை ஒரு டவனே வரைக்கவங்கள. இப்போ எனக்கு தானே ஒரு சினிமா டைரக்டர், எங்களுக்கு தானே தெரியும். ஒன்றும் வரைக்க முடியாது. ப்ரொடியூசர் அதோட தூக்கலை சாரண்டி தான் படம் வெளியில வெற்றி விழான்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் கிடையாது. அப்படி படத்துல எல்லாம் நடிச்சு வேலைக்காரி இப்பெல்லாம் முன்னணியில் வரும்போது தன்னுடைய புரட்சி தலைவர் அண்ணாவுக்கு அவருக்கு சிவாஜி கண்ட இந்திராஜ்யம் அந்த நாடகம், சிவாஜி கண்ட இந்த இந்திராஜ்யம் நாடகத்துல நடிப்பதற்காக மறுபடியும் நெருக்கமாகிறார். ஒரு கட்டத்தில் நடிக்க முடியல. அப்போதுதான் தன்னுடைய நண்பர் விழுப்புரம் கணேசன் வாய்ப்பு வாங்கி கொடுக்கிறார். சிவாஜி கணேசன் அதில் நடிச்சு நடிகர் திலகமாகிறார். அப்போதும் நம்முடைய தலைவர் சிவன் போக்கு என்று சினிமாவில தான் இருந்தார். தலைவாணர் என்ன கிருஷ்ணன் நம்முடைய மண்ணின் மைந்தர். நம்முடைய தலைவனுக்கு சிறு பிராயத்திலேயே இரக்கத்தையும் கற்றுக் கொடுத்து வள்ளத்தனமையும் கற்றுக் கொடுத்தவர் நம்முடைய என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் தான் கற்றுக் கொடுத்தார். புரட்சி தலைவரை பற்றி 1000 விஷயங்கள் இருக்கு. அதுல அவருக்குள்ள அன்பை சொல்லி மாணார் இருந்தாலும்